டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் செய்யூர் முருகப்பெருமான் ஆலயத்தை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். செய்யூருங்கிறது அந்த நாட்களில் சேயூர் என்று அழைக்கப்பட்டு இன்றைக்கி செய்யூர்னு ஆகியிருக்கு. இந்த ஊர் மதுராந்தகத்துலேருந்து பக்கத்தில், கூவத்தூர்லேருந்து பக்கத்தில், மரக்காணத்துலேருந்து பக்கத்தில் பல திசைகளில் இருந்து இந்த ஆலயத்தை அடைய முடியும். இந்த ஆலயத்தில் நட்சத்திர சொரூபங்களாக விளங்கக்கூடிய 27 நட்சத்திரங்களே வேதாளங்களாக பூதகணங்களாக சந்நிதிகள் கொண்டிருக்கின்றன. அவங்கவுங்க நட்சத்திர தினத்தில் இந்த கோவிலுக்கு போய் அந்தந்த நட்சத்திரத்திற்கு உரிய வேதாளத்தை வணங்கினா நமக்கு பலன் அதிகம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த திருத்தலத்தோடு பெரிதும் தொடர்புடையவர் அந்தக கவி வீரராகவ முதலியார் அப்படின்னு பார்த்தோம். அவர் இந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அந்தகம்னா பார்வை இல்லாதவர்னு அர்த்தம், இருள்னு அர்த்தம். இவருக்கு பார்வை கிடையாது. முருகப்பெருமான் கிட்ட வரார், செய்யூர் வரார். அபிஷேகம் அலங்காரம் நடக்கிறது. முருகப்பெருமானது அழகை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். முருகா, என்ன தரிசனம் பண்ண முடியலையே, என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறார். அந்த சமயத்தில் இவரது பிரார்த்தனை முருகப்பெருமானை அடைந்து ஒரு கணம் ஒரு ஒளியானது தோன்றுகிறது. அந்த ஒளி வெள்ளத்தில் இந்த வீரராகவ முதலியார் தனது அகக்கண்களால் அந்த முருகப்பெருமானை தரிசிக்கிறார். எத்தகைய அலங்காரத்துடன் முருகப்பெருமான் காணப்படுகிறானோ அந்த முருகப்பெருமானை தரிசிக்கிறார். இப்போ கண்களில் பார்த்தோம் அப்படின்னா இது புறக்கண்கள் அப்படின்னு சொல்லுவோம். புறக்கண்ணா வெளியில் இருக்கிறது. அகக்கண்கள் அப்படிங்கிறது நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கிறது, உள்ளுக்குள்ளே இருக்கிறது. இப்போ கண்ணை மூடி நீங்கள் யாரான ஒருத்தரை நினைக்கிறீங்க, அந்த உருவத்தை உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு பேர் அகக்கண் அப்படின்னு பேர். இவர் தரிசனம் பண்ணுறார். அழகாக முருகனுடைய சொரூபம் தெரிகிறது. முருகப்பெருமான் இவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு, புலவரே, என் மீது பிள்ளை தமிழ் பாடுக. யார் சொல்கிறா? செய்யூர் முருகப்பெருமான் சொல்கிறார். யார்கிட்ட? வீரராகவ முதலியார்கிட்ட. பார்வையில்லாத வீரராகவ முதலியார்கிட்ட என் மீது பிள்ளைத்தமிழ் பாடுகன்னு முருகப்பெருமான் உத்தரவிட்டு அந்த முருகப்பெருமானை பற்றி பிள்ளைத்தமிழ் பாடுகிறார். சேயூர் பிள்ளைத்தமிழ், சேயூர் கலம்பகம், இவையெல்லாம் இவர் எழுதினது. அத்தனை விசேஷமாக போற்றப்படக்கூடியது. இந்த வீரராகவ முதலியாரோட சரித்திரத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த காலத்தில் புலவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். தெய்வத்தினுடைய, அதாவது முருகப்பெருமானுடைய அருளையே பெற்றிருந்தாலுமே எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் காண முடியும். ஒரே ஒரு உதாரணம் பார்ப்போம். இவர் வீட்டில் ஒரு நாளைக்கு இவரோட கிராமத்தில் வீட்டில் இருக்கார். அன்றைக்கி இவருக்கு குளிக்கிறதுக்கு வெந்நீர் தேவை, ஹாட் வாட்டர், வெந்நீர் தேவை இவருக்கு. மனைவி கிட்ட சொல்கிறார், அம்மா எனக்கு வெந்நீர் போட்டு வைமா, நான் குளிக்கணும், நான் கொஞ்சம் பக்கத்து தெரு வரைக்கும் போயிட்டு வரேன், நீ வெந்நீர் போட்டு வை அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லிவிட்டு இவர் வெளியில் போகிறாராம். யார்? வீரராகவ முதலியார். போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு வர தண்ணி எடுத்து வச்சுருக்கு. தண்ணி குளிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க, அந்த அம்மா வச்சுருக்காங்க. அந்த தண்ணீரை தொட்டு பார்க்குற, எந்த அளவுக்கு சூடு இருக்குது, சூடு அதிகமாக இருந்தால் விளாவணும் இல்லையா, தொட்டு பார்க்குற போது அது சாதாரணமான தண்ணீராக இருக்குது, வெந்நீர் கிடையாது. உடனே என்ன பண்ணுறார்? மனைவி கிட்ட கேட்குறாரா, என்னம்மா நான் உன்னை வெந்நீர் போட சொன்னால் நீ சாதா தண்ணீரையே வச்சுருக்கியம்மா மனைவிட்ட கேட்குற. அப்போ மனைவி சொல்கிறாங்களாம், பாருங்கள், ஒரு பெண்ணினுடைய மனநிலை என்பது இந்த காலத்தில் எப்படி இருக்கோ அதே போல் தான் அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்களாம், ஆமாம், இவர் பெரிய புலவர், யானையெல்லாம் போய் பரிசாக வாங்கிட்டு வராரு, சில நாடுகளை எல்லாம் பரிசாக வாங்கிட்டு வராரு, இவருக்கு நான் வெந்நீர் வச்சு கொடுக்கணுமா? உங்களுக்கு என்ன வருமானம் வருது? உங்களுக்கு வர வருமானத்துக்கு உங்களுக்கு இந்த சாதா தண்ணியே போகும் அப்படின்னு மனைவி சொல்கிறாங்களாம். எத்தனை காலத்துக்கு முன்னாடி பாருங்கள். இதே போன்ற நகைச்சுவைகளை நாம் இந்த காலத்தில் ஒரு மனைவியாகப்பட்டவள் கணவனிடம் நடந்து கொள்வதாக நம்ம நிறைய பார்க்குறோம், இன்றைக்கி பார்க்குறோம். ஆனால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே இவருடைய மனைவி அந்த அளவுக்கு சொல்லி, நீ பணமே கொண்டு வரதில்லை, உனதுக்கு நான் வெந்நீர் வச்சு தரணும், இதிலே நீ குளிச்சுட்டு போ அப்படிங்கிற. எப்படி இருக்கும் வீரராகவ முதலியாருக்கு? அவருக்கு தோன்றுகிறதான், முருகா, என்ன சோதனை இது,
பணம் கொண்டு வந்தால்தான் இந்த காலத்தில் மதிப்பா? எனது மனைவி என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள்? நான் பொருள் கொண்டு வரவில்லையே என்பதற்காக என்னை ஏளனம் செய்கிறாள். ஒரு யானையை கொண்டு வந்தீங்களா பரிசா? ஒரு நாடு கொண்டு வந்தீங்களா? தங்கத்தை கொண்டு வந்தீங்களா என்று என்னை பரிகசிக்கிறாள். முருகா, இவற்றையெல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று பிரார்த்தனை பண்ற. அதற்கு அடுத்த நிமிடம் அவருக்கு என்ன தோன்றுகிறது? இதற்கு மேலும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இதற்கு மேலும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி வீட்டை விட்டு வெளியே வரார். எதுக்கு வெளியில் வரார்? எங்கேயான ஒரு இடத்துக்கு போய் ஒரு ராஜாவை பாடி பொருள்களை பெற்ற பிறகுதான் நம்ம வீட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு முருகனை பிரார்த்தித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறாராம். வெளியேறுகிற போது தனது மாணவன் ஒருத்தன், அதாவது அவர்கிட்ட சீடனாக இருக்கிற ஒருத்தனையும் துணைக்கு கூப்பிட்டுக்கிறார். ஏன்னா இவருக்கு பார்வை கிடையாது இல்லையா, போகிற இடத்துல கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு கைடு, ஒரு ஆள் வேணும். தங்கிட்ட இருக்கிற ஒரு மாணவனை கூப்பிட்டுக்கிறார். கூப்பிட்டுட்டு 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. வீட்டை விட்டு கிளம்பி எங்கே போகிறாங்க அப்படின்னா இலங்கைக்கு செல்கிறார்கள். ஒரு படைக்கலம், ஒரு படகு. ஒரு படகுல இவங்க 2 பேரும் பயணித்து எங்கே போனால் யாரை பாடினா நமக்கு செல்வம் அதிகம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு இலங்கைக்கு பயணமாகிறார்களாம். அந்த காலத்திலே பாருங்கள், படகுல இவங்க 2 பேர் மட்டும் இலங்கைக்கு போகிறாங்க. இலங்கையில் பரராசசேகரன் அப்படின்னு ஒரு மன்னன், அவனுக்கு பரராச சிங்கம் அப்படின்னு ஒரு பேர் உண்டான். இந்த இலங்கை மன்னன் தமிழ் மேலே ஆர்வம் கொண்டவன், தமிழ் மேலே ஒரு பக்தி கொண்டவன். அவனை பார்ப்போம், போய் பாடுவோம் அப்படின்னு போகிறாங்க. அவனுடைய அரண்மனைக்கு போகிறாங்க. இலங்கைக்கு போயாச்சு. அந்த காலத்தில் ஒரு நடைமுறை என்ன அப்படின்னா, ஒரு ராஜா பார்வையில்லாத ஒருவரை சந்திக்கக்கூடாது, அப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்தது. இந்த ராஜா சந்திக்கக்கூடாது, இந்த புலவரை வீரராகவ முதலியாரை பார்க்கக்கூடாது அப்படின்னு அங்கே இருக்கிற புலவர்கள் சொல்கிறார்கள். என்ன காரணம்? அவர்களுக்கு பொறாமை. இந்த வீரராகவ முதலியாரை பற்றி அவர்களுக்கு தெரியும். இப்பேற்பட்ட புலவர் இங்கே வந்து மன்னனை பாடினால் தங்களது பெருமை குறைந்து விடுமோ என்பதற்காக இதை தடுக்க பார்க்கிறார்கள். ஆனால் அந்த இலங்கை மன்னன் இருக்கான் இல்லையா, அவன் இவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் இருக்கான். இந்த இடைவெளியில் ஒரு இடத்துல தங்கியிருக்கார். அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய புலவர்கள் சொல்கிறாங்க, ஒருவேளை நீங்கள் அவரை சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னா ஒரு திரை மறைவில் நீங்கள் சந்திக்கணும். ஒரு திரை இருக்கணும், அந்த பக்கம் நீங்கள் இருக்கணும், இந்த பக்கம் அந்த புலவர் இருக்கணும், அப்படி வேணால் சந்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதற்கும் ஒப்புக்கொள்கிறான். யார்? ராஜா ஒப்புக்கொள்கிறான். ஏன்னா பாருங்கள், அந்த காலத்தில் ஒரு மந்திரி, ஒரு ஆலோசகர் என்ன சொல்கிறாரோ அதை ராஜாவாகப்பட்டவர் பின்பற்றி இருக்கிறார். ஏன்னா ஒரு நல்லது தான் சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு பின்பற்றி இருக்கார். அதன்படி சந்திப்புக்கு ஏற்பாடாகிறது. இவரும் வந்துட்டார். யார்? இவரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, வீரராகவ முதலியாரையும். திரைக்கு அந்த பக்கம் இருக்கார். இவருக்கு பார்வை தெரியாது. இவர் என்ன நினச்சிட்ருக்கார்? தனக்கே தவிர ராஜா உட்கார்ந்துருக்காருன்னு நினச்சிட்ருக்கார். கூட மாணவன் கூட்டி வந்திருக்கான். அவனுக்கு தோன்றுகிறது, ஆகா இவருக்கு உணர்த்தணுமே, முன்னாடி ஒரு திரை இருக்குங்கிறத உணர்த்தணுமே. நேரடியாக சொல்ல முடியாது, ஐயா உங்களுக்கு முன்னாடி ஒரு திரை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறான்னா, அந்த மாணக்கனை பாருங்கள், ஒரு சூச்சகமாக சிவசிதம்பரம் அப்படிங்கிறான். இப்போ சிவனை வணங்குகிறவர்கள் திருச்சிற்றம்பலம், சிவசிதம்பரம் இப்படியெல்லாம் சொல்கிறது ஒரு வாடிக்கை. இவன் சிவசிதம்பரம்னு சொன்னதுனால இந்த வீரராகவ முதலியாருக்கு என்ன தோன்றதான், ஓ சிதம்பரம் என்பது திரைமறைவில் இருக்கக்கூடிய ரகசியம், இங்கே ஒரு திரை காணப்படுகிறது போலிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஒரு பாடல் பாட அந்த திரை பற்றி எரிகிறது. இவர் மேலே இருக்கிற முருகன் பக்தி, இவருடைய கவிதையில் இருக்கிற நயத்தினால அந்த திரையானது பற்றி எரிகிறது. அதன் பிறகு இருவரும் பேசுகிறார்கள். அந்த மன்னனை பற்றி பல விஷயங்களை பற்றி பரிமாறிக்கொள்கிறார்கள். எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ராஜா இலங்கை மன்னன் இவருக்கு என்ன தெரியுமா பரிசு கொடுத்தானா? ஒரு யானையை கொடுத்தான். மண் திடல் அப்படிங்கிற ஒரு இடம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மண் திடல்னு பேர். அந்த இடத்தை இவருக்கு கொடுத்தானா, அந்த இடம்தான் இன்றைய யாழ்ப்பாணம் என்று சொல்லப்படுகிறது. இதை தவிர பொன்னையும் பொருளையும் அவருக்கு கொடுக்குறான். பொன்னையும் பொருளையும் கொடுக்குறான். இப்படி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு பல காலம் அந்த நாட்டு ராஜா அரண்மனையிலேயே இருந்து கொண்டு
எல்லா விஷயத்தையும் பேசி பல திருத்தலங்களை தரிசனம் பண்ணி முடித்த பிறகு தான் அங்கிருந்து திரும்புகிறாராம். எங்கே? தன்னோட ஊருக்கு திரும்புகிறாராம் வீரராகவ முதலியார். இவர் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்லேடையாக சொல்லுவாங்க. நான் தனி மனுஷனுக்கே சாப்பாடு இல்லாமல் நான் தவிக்கிற போது ஒரு யானையை கொடுக்குறையே, ஒரு யானைக்கு நான் எப்படி தீனி போட முடியும்னு ஒரு பாட்டு பாடினாராம். வாஸ்தவம் தானே? இப்போ நமக்கே சாப்பாடு இல்லைன்னா நம்ம ஒரு நாயை வளர்க்குறோம், ஒரு பூனையை வளர்க்குறோன்னா அதுக்கு எப்படி நம்ம சாப்பாடு கொடுக்க முடியும்? இதுவாவது சாதாரணம். ஒரு யானை என்பது சாதாரணம் அல்ல. ஆனால் அந்த ராஜா யானையை கொடுக்குறானா. யானைங்கிறது அந்த காலத்தில் மிகச்சிறந்த வெகுமதி. பல மன்னர்கள் தங்களை தேடி வருகிற புரவலர்களுக்கும் மிகப்பெரிய பண்டிதர்களுக்கும் யானைகளை பரிசாக கொடுப்பது அந்த காலத்திய வழக்கம். அது மன்னனது ஸ்டேட்டஸ், மன்னனது பொருளாதார நிலைமையை பலருக்கும் சொல்லக்கூடியது. அதுபோல் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு ஊருக்கு வரார். யார்? தன்னோட ஊருக்கு வரார். மனைவி என்ன சொன்னா? உனக்கு என்ன யானையா கொடுக்குறாங்க, உனக்கு என்ன நாடா கொடுக்குறாங்க, உனக்கு என்ன தங்கமாக கொடுக்குறாங்க, உனக்கு இந்த தண்ணியே போருன்னு சொன்னாங்க இல்லையா? அதனால் மனைவியிடம் கோபித்து கொண்டு இவள் ஆசைப்படுவனவற்றை நம்ம கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறதுக்கு தான் போனார். ஆனால் எல்லாமே கிடைச்சாச்சு. எல்லாத்தையும் கொண்டு வந்து மனைவிட்ட சொல்கிறாராம். வீட்டுக்கு வந்துட்டார். வந்தோடனே மனைவியும் இத்தனை காலம் பிரிந்து காணப்படுகிறாள். அந்த மனைவியும் இதையெல்லாம் நினச்சி பார்த்துருக்கா. நம்ம எதாவது தப்பாக பேசிட்டோம் போல இருக்கு, அதனால் அவர் வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்னு மனைவியும் அந்த தவறை உணர்ந்து கொண்டு கணவனின் வருகைக்காக நித்தமும் காத்து கொண்டிருக்கிறாள். கரெக்டாக அந்த சமயத்தில் தான் வீட்டுக்கு வராராம். வீட்டுக்கு வந்து தான் பெற்ற பரிசு பொருட்கள் எல்லாவற்றையும் கொடுத்து, என்னம்மா இப்போ எனக்கு வெந்நீர் போட்டு தருவியா குளிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கிறாராம். இது எல்லாவற்றுக்கும் காரணம் வீரராகவ முதலியார் சொல்லுவார், அந்த முருகப்பெருமானின் கருணை இல்லாமல் இவை எதுவுமே எனக்கு கிடைச்சிருக்காது அப்படிங்கிற. என்னத்தான் நமக்கு கவித்தன்மை இருந்தாலும், ஒரு புலவராக பாடக்கூடிய தன்மை இருந்தாலுமே, எத்தனை தான் வித்யை நமக்கு, அதாவது ஒரு ஞானம் இருந்தாலுமே, இதெல்லாம் தகுந்த நேரத்தில் வெளிப்படணும் அப்படின்னா தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கணும். அதனால தான் மிகப்பெரிய புலவர்கள், கம்பர் போன்றவர்கள், சேக்கிழார் போன்றவர்கள் மிகப்பெரிய பாடல் தொகுப்புகளை எழுதுகிற போது கடவுள் வணக்கம் என்று கடவுளை வணங்கிவிட்டு அதன் பிறகுதான் பாடுவார்கள். அதன் பிறகுதான் அந்த தொகுப்பே வெளியில் வரும். ஆக தெய்வத்தின் அருளாலத்தான் எல்லோருமே பிரகாசிக்க முடியும். அப்போ தான் அந்த பிரகாசம் வெளிப்படும். அப்படி தான் இந்த அந்தக கவி வீரராகவ முதலியாருக்கும் இந்த சேயூர் முருகப்பெருமானோட அருளால் தான் எல்லாமும் கிடச்சிது. மனைவியிடம் ஏற்பட்ட ஒரு பிணக்கும் அகன்றது. இந்த கோவிலில் முருகப்பெருமான் அவ்வளவு விசேஷம். 2 துவார பாலகர்கள் முருகப்பெருமானுக்கு உண்டு. சுவீரன், சுஜனன் அப்படின்னு பேர். இந்த 2 பாலகர்கள் முருகப்பெருமானை பாதுகாக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானால் பிரதிஷ்டை பண்ணின சிவனுக்கு பிரம்மாவும் விஷ்ணுவும் இருக்காங்க. அப்பேற்பட்ட சிறப்பான ஆலயம் சேயூர் முருகப்பெருமான் ஆலயத்தை வணங்கி வேதாளங்களுடைய ஆசிகளையும், சோமநாதரின் ஆசிகளையும், பைரவரின் ஆசிகளையும், முருகப்பெருமானின் இன்னரலையும் ஒரு சேர பெறுங்கள். நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.